கண் திருஷ்டி இது வந்து எந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் காட்டும் முதல்ல வீடுகளில் இருக்குது அப்படின்னா? கண் திருஷ்டிங்கிறது வந்து சாதாரணமே நடப்பட்டுரும். எப்படின்னாக்கா அழகான குழந்தை இருக்கும். அதை பார்த்தாவே ஐயோ குழந்தை கொழு கொழுன்னு அழகாக இருக்கு அப்படின்னா அதுக்கே வாந்தி வயிற்றால போய் மெலிஞ்சு போயிடும். ஓகே, சரி நம்ம இன்றைக்கி புது ட்ரெஸ் வாங்கியிருக்கோம், நண்பர்கள்கிட்டயோ இல்லை நம்ம சொந்தக்காரங்கக்கிட்டேயோ நான் இன்றைக்கி ட்ரெஸ் வாங்கினேன் பாருங்க அப்படின்னு காட்டினாலே இவனுக்கு என்னப்பா ராஜா வாழ்க்கை வாழ்கிறான் அப்படின்னாலே போச்சு. புரியுதுங்களா? கண் திருஷ்டிங்கிறது வந்து மோசமான வியாதின்னு தான் சொல்லுவேன். ஓகே, அதனால் வந்து எங்களோட குரானின் ரீதியாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ரசூலுல்லாவுக்கே கண் திருஷ்டி வந்து ஏற்பட்ட ஒரு மரணத்தின் தருவாயை சந்திச்சேன்னு சொல்லியிருக்கு. ஓகே, அப்போது அந்தளவுக்கு மோசமான இன்னொன்று பழமொழியாக என்ன சொல்லுவாங்கன்னா, மனிதனோட கண்ணு பட்ட கல்லே கரையும்னு சொல்கிறாங்க. ஓகே, மனிதனோட கண்ணு பட்டா ஒரு பாறை மாதிரி இருக்கிற மலையை கரைஞ்சிரும். அப்போ எவ்வளோ மோசமானது. ஓகே, அதனால இதுலேருந்து நம்ம பாதுகாத்தோம். கண் திருஷ்டி நடந்தால் அந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்கும்னா, முதல்ல பண இழப்பீடுகள் இருக்கும், நம்மளுக்கு சோர்வாகவே இருக்கும், காய்ச்சல்கள் வரும், அடிக்கடி அடிப்படும். சரியா? ஏதோ நம்ம வாங்கியிருக்கோம், நல்லதாக நினச்சி வாங்கியிருப்போம், அது வந்து இதாகிடுது, பால் கெட்டு போயிடுது. ஓகேவா? நம்ம போகக்கூடிய வேலைகள் வந்து ஓகே ஆகாமே இருக்கிறது. ஓகே, நம்ம பாஸ் நம்ம நல்ல நட்போடு இருப்பார், அவரே நம்ம மேலே எரிஞ்சு விழுவுறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண் திருஷ்டிகளால் சீக்கிரம் நடக்கும்.